நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2 திருத்தலமும் திருவருளும். இன்றைக்கு நம்முடைய திருத்தலமும் திருவருளும் நிகழ்ச்சிக்காக நம்ம திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் ஆர்எம்கே நகர் நியூ பெருங்களத்தூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு செல்வ விநாயகர் மற்றும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு தான் இன்றைக்கும் நம்ம வந்திருக்கோம். இங்கே மகாவிஷ்ணு சன்னிதானம் முன்னாடி இருக்கும். அம்மா வந்து விஷ்ணு பற்றி என்ன கதை சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்மா. நமஸ்காரம். எப்படி இருக்கீங்கம்மா? சொல்லுங்கம்மா. நம்ம வந்துட்டு இந்த கோவிலில் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து விஷ்ணு முன்னாடி இருக்கோம். என்ன கதை சொல்ல போறீங்கம்மா? மகாவிஷ்ணுவோட தசாவதாரம் பற்றி தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இது. 10 அவதாரம் தான் அவர் எடுத்திருக்காருன்னு எல்லாரும் நினச்சிருந்துருக்கா. ஆனால் 10க்கு மேலேயே அவர் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தான் நிஜம். இதில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அவதாரம்னு பார்த்தேன்னா ராமா அவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் தான் சொல்லுவாள். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரமுமே. ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரமாவது இன்னைக்கு தான் நடக்கணும், இந்த அஷ்டமி அன்னைக்கு இந்த நவமி அன்னைக்கு தான் இப்படி நடக்கணும் அப்படின்றதுலையும் சில பேருடைய பிரார்த்தனையினாலையும் இதனால நடந்தது. நரசிம்ம ஜெயந்தி மட்டும் ஸ்பாட்டில் அப்படியே இதானது. அதாவது அது என்னன்ற கதையை சொல்லி நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஜெயா விஜயாவோட ஒரு இதில் இந்த ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசுபு அப்படின்றதுவா ஜெயா விஜயா அந்த ஜென்மாவில் பிறக்கா மகாவிஷ்ணுவால் அவள் வதைக்கப்படணும். இந்த இரண்யகசுபுவோட உள்ளதான் பிரகலாதன். பிரகலாதனை வந்து வயத்தில் சுமந்துட்டு இருக்கிறதையே இரண்யகசுபு வந்து தபஸ் பண்ணத்துக்கு போயிடலாம். பிரகலாதனை வயத்தில் வச்சுட்டு அவள் இருந்துட்டுருக்கிறதே நாரதர் தான் அவளுக்கு துணைக்கு இருப்பார். அவரோட ஒய்ஃபுக்கு, இரண்யகசுபுவோட ஒய்ஃபுக்கு நாரதர் தான் துணை இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா கர்ப்பத் காலத்தில் குழந்தை வயிற்றில் இருக்கிறதையே நாராயணனை பற்றின மகிமையும் அவரை பற்றின அருமை பெருமை எல்லாத்தையும் குழந்தை கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு அவள் அம்மா தூங்கிட்டு இருக்கிறதையெல்லாம் சொல்லுவார். அந்த குழந்தை கேட்டு 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 நாராயணன் பேரில் ரொம்ப பக்தி ஆகிடும். ஆனால் இரண்யகசுபுக்கு என்ன ஒரு தபஸை முடித்து அவன் வரம் கேட்பான் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா இரவா வரம் வேணும் அப்படின்றதும் பகவான் வந்து இரவா வரம் கிடையாது, உனக்கு வந்து என்ன மாதிரியான இது மட்டும் வேணும்னு மட்டும் கேளு அப்படின்னு கேட்டதும் எனக்கு வந்து மிருத்யு எப்படி நடக்கணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயும் நடக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலையும் நடக்கூடாது, ஆகாயத்துலேயும் நடக்கூடாது, பூமியிலையும் நடக்கூடாது, காற்றுலேயும் நடக்கும், அதாவது அது மாதிரி இரவலையும் நடக்கூடாது, பகல்லையும் நடக்கூடாது, இந்த மாதிரி மிருகங்களால் நடக்கக்கூடாது, மனிதர்களால் நடக்கக்கூடாது, இப்படின்ற மாதிரி வரிசையாக எல்லா இதாலையும் அது சொல்லிடுவோம். ஆயுதங்களாலையும் நடக்கக்கூடாது அப்படின்ற வரைக்கும் கேட்டுருவோம். சரி, பகவானும் ஓகே கொடுத்துட்றேன் இவனுக்கு. ஆனால் எப்படியான அவர் செக் வைப்பார்ல, இவன் வந்து எப்படி இது பண்ணாலும். ஸோ இந்த குழந்தை வந்து இவன் வந்து காட்டிலேருந்து இந்த தபஸ் பண்ணிவிட்டு வரத்தை வாங்கின்னு வந்துட்டு தான் பார்ப்பான். நம்ம குழந்தை பார்த்தா ரொம்ப அழகாக தேஜஸாக இருக்கும். அந்த குழந்தைய பாடசாலைக்கு அனுப்புவான். அந்த குழந்தை அங்கே போயிட்டு எல்லாருக்கும் நாட்டில் என்ன இதுன்னா ஹிரண்யகசுபுவாய் நமக, என்னை பற்றியே எல்லோரும் புகழுங்கோ, எனக்கே எல்லா விதமான அர்ச்சனையும் பண்ணுங்கோ அப்படின்ற மாதிரி அவன் இது பண்ணியிருப்பான். ஆனால் அந்த குழந்தை வந்து அந்த பாக்கி இருக்கிற குழந்தைகளெல்லாம் கூட மாற்றிடும். எல்லோரும் நாராயணாய நமக சொல்லுங்கோ அப்படின்னு. அப்போது ஒரு தரம் வீட்டுக்கு ஹாலிடேஸ்க்கு குழந்தைய கூட்டின்னு வரா. நீ என்ன கற்றுண்ட ஸ்கூலில்? எல்லா அப்பா அம்மாவும் கேட்குறது அந்த மாதிரி கேட்குறதுக்கு இந்த குழந்தை வந்து நாராயணனை பற்றின மகிமையெல்லாம் சொல்லு. இவனுக்கு ஒரே டென்ஷன் ஆகிடும். திருப்பி அந்த ஸ்கூல் டீச்சர்லாம் ஆயிடுச்சு வந்து என்னை பற்றி சொல்லி கொடுங்கோ, அது மாதிரி நாராயணனை பற்றி மட்டும் பேசவே கூடாது. போயிட்டு திருப்பி வரும். திருப்பி வந்தாலும் இப்போ என்ன கற்றுண்டான்னு கேட்டால் நவவித பக்தி அப்படின்றத பற்றி சொல்லுவோம். அதாவது அது சம்ஸ்கிருதத்தில் இருக்கும். சக்கியம் அப்படின்னா எப்படி பகவானோட எப்படி தோழமையாக இருக்கலாம், பகவானை பற்றி பாடி எப்படி அவனோட அருள் அடையலாம், அது மாதிரி பகவானுக்கு எப்படி பாத சேவனம் பண்ணி நம்ம அவன்கிட்ட இதுவாக இருக்கலாம், அவனை பார்த்துட்டே இருக்கலாம், அவனுடைய ஞாபகத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம், அவனை பற்றி கீர்த்தனம் பாடிகிட்டே இருக்கலாம், இல்லைன்னா சிரவணம் அவனை பற்றி சொல்கிறத கேட்டுட்டே இருக்கலாம். இப்படின்ற மாதிரி நவவித பக்தின்னு உண்டு. இந்த நவவித பக்தியை பற்றி நான் கற்றுட்டேன் அப்படின்னு சொன்னதும் பயங்கர டென்ஷன் ஆகிடும். புள்ளன்றதை கூட பார்க்காத அவனை எல்லா விதத்துலேயும் கொலை பண்ணுறதுக்கு பார்ப்பான். எல்லா இடத்துலேருந்தும் நாராயணர் அவனை காப்பாற்று. ஏன்னா பிகாஸ் அவன் நாராயணன் மேலே பரிபூர்ணமாக அப்படி பக்தி வச்சுருப்பான். ஒரு ஃபைன் டே அவள் வந்து 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது இவனுக்கு எப்படியுமே மிருத்யு வர மாட்டேங்கிறது.
அப்படின்றதுனால உன்னுடைய நாராயணர் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்பார். அப்போ நாராயணர் என்ன நினைப்பார்னா, இந்த குழந்தை இங்கே இருக்கான்னு கையை காமிச்சிட்டான்னா நம்ம அந்த இடத்துல இருக்கணும், இல்லாத போயிடக்கூடாதுன்னு சர்வ இடத்துலையும் வியாபிச்சிருப்பாராம். எல்லா இடத்துலையும் அவன் காமிச்ச அந்த இடத்துல நம்ம இல்லாத திருப்பி ஓடி போய் அவனுக்கோசரம் நிற்கக்கூடாது அப்படின்னு எல்லா இடத்துலையும் வியாபிச்சு நிற்பாராம். அப்போ அப்பா இந்த தூணில் இருப்பாரா? இருப்பார். அதை உடைச்சதும் அதுக்குள்ளேருந்து நரசிம்ம அவதாரம், அதாவது அவனுடைய எதுன்னு மனிதர்களாலையும் வரக்கூடாது, மிருகத்தினாலையும் வரக்கூடாது. அதனால ஒரு ஹாஃப் மிருகம் ஒரு ஹாஃப் மனிதனாக இருப்பார். வீட்டுக்கு உள்ளேயும் இல்லாத வெளியிலையும் இல்லாத, வாசப்படி காத்தாலையும் இல்லாத சாயங்காலமும் இல்லாத சந்திகால வேளை. நரசிம்மருடைய அவதாரமே சாயங்காலம் ஒரு 6-6:30. நரசிம்ம ஜெயந்தியை கொண்டாட வேண்டிய நேரம் சாயங்காலம் 6-6:30 தான். அவள் அப்பா அங்கே போட்டு நகங்களால் கிழித்து அவனுடைய இதை டாக்குவர். அப்போது மகாலட்சுமியே அவர்கிட்ட போகிறதுக்கு பயப்படுவோம். ஆனால் இந்த குழந்தை தான் போய் அவருடைய கோபத்தை தணித்து அதுக்கப்புறமா அவரை வந்து லக்ஷ்மி நரசிம்மராக ஆக்கி அவரை இது பண்ணுவார். நம்ம எல்லாருக்கும் லக்ஷ்மி நரசிம்மரோட அனுகிரகம்தான் வேணும். ஏன்னா பகவான் எப்பயுமே சந்தோஷமாக இருந்து நம்மளெல்லாம் ஆட்கொள்ளணும், நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றது தான் நிஜம். ஆனால் நரசிம்ம அவதாரம் கண்டிப்பாக வேணும். எப்படின்னு கேட்டேன்னா, இப்போ நடக்கிற இந்த யுத்தத்துக்கெல்லாம் நரசிம்மர் தான் வந்து ஒரு துணை இருந்து நமக்கு ஜெயத்தை வாங்கி கொடுக்கணும். உண்மைம்மா, சூப்பர்மா. சொல்லும் போது ஒரு படம் பார்த்த ஒரு எஃபெக்டில் வந்து இருக்கும். ஏன்னா அது விஷுவலாக ஓடிட்டே இருந்தது நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் கேட்கும் போது. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்ததுமா. ஓகே, ஸோ இப்போ இதுக்கான பிரசாதம் என்ன செய்ய போகிறாங்க அம்மா அப்படின்றத கிச்சனில் போய் நம்ம பார்க்கலாம். ஸோ அம்மா, மகாவிஷ்ணு சன்னதியில் நரசிம்மர் பற்றி ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. என்ன பிரசாதம் அன்றைக்கி செய்ய போகிறீங்க? நரசிம்மருக்கான பிரசாதம் எப்பயுமே வந்து பானகம் தான்மா. ஏன்னா அவர் ரொம்ப உக்ரகமாக இருந்தது, கோபமாக இருந்ததுனால அதை அந்த உக்ரகத்தை தணிக்கிறதுக்கு அவருக்கு நைவேத்தியம் வந்து பானகம் தான் பண்ணுவாள். அந்த பானகம் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த பானகம் பண்ணிகிட்டே நம்ம வந்து நரசிம்மருக்கு அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணினா, எப்படிலாம் பண்ணினான்றதை பற்றி நம்ம பேசிடலாம். ஸோ வெல்லம் கொடுப்பா, இது மாதிரி நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. இந்த கப்லேயே தண்ணி விடுங்க. பிரகலாதன் வந்து அவள் அப்பா, நான் சொன்ன மாதிரி ஹிரண்யகசிபு கேட்டிருந்த வரமே அப்படிதான். வீட்டுக்குள்ளேயும் சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலையும் சாகக்கூடாது, காத்தாலையும் சாகக்கூடாது, ராத்திரியும் சாகக்கூடாது, மனுஷனாலையும் சாகக்கூடாது, மிருகத்தாலையும் சாகக்கூடாது, ஆயுதங்களால் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் கூட ஒரு இதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், அவருடைய நகங்கள் தான் ஆயுதம். அந்த இடத்துல நகங்கள் வந்து சக்கரத்தாழ்வாராக இருக்கிறவர். அவர்கிட்ட எப்படியுமே மகாவிஷ்ணுக்கிட்ட இருக்கிற சக்கரம் வந்து மகாவிஷ்ணு எப்போல்லாம் அவதாரம் எடுக்கிறாரோ அப்போல்லாம் அதுவும் அவதாரம் எடுப்பார். அந்த மாதிரி அவர் அவதாரம் எடுத்தது தான் நகங்களாக இந்த இதில் அவதாரம் எடுத்திருக்கார். ஸோ அப்படி நகங்களால் வாசப்படியில் வச்சு சந்திகால வேலை. அதனால தான் நிறைய பேர் பழைய மனுஷாலாம் சொல்ல வாசப்படியில் உட்காரத, சந்திகால வேலையில் ஏதாவது தலையை சொல்லிட்டுருக்காத, இல்லை இங்கே போய் உட்காந்துட்டுருக்காதா, அங்கே இது அப்படி சந்திகால வேலையும் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு தப்பு. அதே மாதிரி கையை நகத்தை அப்படி கடிக்கிறது இதெல்லாம் தப்புன்றது இதுக்கெல்லாம் தான் அவள் சொல்லியிருக்கா பெரியவாலாம். அது மாதிரி நகங்களால் அவனுடைய சரீரம் பூமியிலையும் அவனுடைய இது பூமியிலையும் எனக்கு மரணம் கூடாது, ஆகாசத்துலேயும் கூடாது. அப்போ என்ன பண்ணுறது, மகாவிஷ்ணு அவர் மடியில் போட்டுப்பார். மடியில் போட்டுன்னு அவனை நகங்களால் இது பண்ணி ஹிரண்யகசிபுக்கு வந்து இது பண்ணுவார், மோட்சத்தை கொடுப்பார். அந்த மோட்சம் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் பிரகலாதன் வந்து ரொம்ப வருத்தப்படுவான். என்ன இருந்தாலும் அவருடைய தகப்பனார் இல்லையா, ஸோ வந்து அப்படியே கோபம் தனியாமல் அப்படி ஒரு ஆக்ரோஷத்தோடு இருப்பார். லக்ஷ்மியே போக மாட்டாள். மகாலட்சுமிகிட்ட போய் அவரை கொஞ்சம் தனிங்கன்னு, எனக்கு அவரை கண்டாலே பயமாக இருக்குது, நான் கிட்ட போக மாட்டேன்ருவோம். அப்போ பிரகலாதன் தான் போவான். பிரகலாதன் பார்த்த கையோட கொஞ்சம் அவருக்கு கோபம் தனியும். அந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு இது பண்ணிவிட்டு, உனக்கு என்ன வேணும்னா, எங்கள் அப்பா வந்து உங்களுடைய
எதிரியாக இருந்துட்டார். அவருடைய சாபத்தினால அவரை திருப்பி நீங்கள் எனக்கு கொடுத்தேன்னா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பான். சரி, அவனுக்கு ராஜ்யத்தையும் இது பண்ணிவிட்டு அவள் அப்பாவையும் நல்லபடியாக அவருக்கு உங்கள் அப்பாவுக்கு நான் மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோட்சத்தை கொடுத்து அழிச்சுட்டு போயிடுவார். இருந்தாலும் அவருக்கு கோபம் தனியவே தனியாது. அவருடைய அந்த ஆக்ரோஷத்தையும் இந்த கோபத்தையும் இந்த பூமியே தாங்காத லெவலில் இருக்கும். 3 லோகமுமே தாங்காது அப்படி ஒரு இதில் இருந்துருப்பார். தேவாதி தேவர்கள்லாம் போய் சிவன் கிட்ட கேட்பாள், நீங்கள் தான் அவரை எப்படியானு கோபத்தை தணிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் சரபராக வருவார். சரபர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சரபேஸ்வரர்னு கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்கள் கும்போணம் பக்கத்தில் இருக்கிற கோவிலில் இருக்கார். அந்த சரபேஸ்வரர் ஒரு மிருகம் பாதி மனுஷன் பாதியாக இருக்கிற ஒரு இதுதான். அவர் இவரோட கொஞ்சம் யுத்தம் பண்ணுற மாதிரி பண்ணி இவரை சாந்தப்படுத்தி சமாதானப்படுத்தி நார்மல் இதுக்கு கொண்டு வருவார். ஸோ சரபரும் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்து. அட் த சேம் டைம் இங்கேயும் என்ன நமக்கு புரியறது அப்படின்னா, சிவா விஷ்ணு சங்கமம் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இவர் வேற அவர் வேறன்னு அவள் 2 பேருமே நினைக்கல. இதுதான் அங்கே இருக்கிற முக்கியமான ஒரு கருத்து. ஸோ சரபேஸ்வரரை நிறைய பேர் வர்ஷிப் பண்ணுவா. நிறையா சொல்லணுன்னா கோர்ட் கேஸ் இருக்கு, எல்லாம் அதுக்கு தான் போவா. ஆற்றுல ஏதானு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு திகிலான இது இருந்துருக்கு, இல்லை சில பேர் மனநிலை சரியில்லாத ஒரு மனசுனால் ஒரு பாதிக்கப்பட்டவா இருக்கா அப்படின்னா சரபத்தை போய் பண்ணுவாள். அதை தவிர இன்னும் இதோ மிட் நைட்லலாம் நிறைய பேர் சரபர்கிட்டக்க ஹோமோலாம் பண்ணுவாள். எல்லாமே அவாவா நன்மைக்கு. பகவான் விதவிதமாக அவதாரம் எடுத்து நம்மளை எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு தான். ஸோ சரபராட்டும் நரசிம்மராட்டும். நரசிம்மர் இன்னுமே பார்க்க போனேன்னா, சரபரோட கோவில் இங்கே இருக்குன்னா நரசிம்மர் சோளிங்கர் அப்படின்னு இருக்கும், மலை மேலே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சோளிங்கர் நரசிம்மர் கோவில். யாரெல்லாம் முடியுமோ போய் பார்த்துருவோம். ஸோ எலுமிச்சம்பழம் சாறு இதில் விடலாம். சுக்குப்பொடி, சுக்குப்பொடி எதுக்கு போடுறோன்னா, வெல்லம் சாப்பிட்றதே சம்டைம்ஸ் சில பேருக்கு வாயில் புண்ணு வரும், அது இல்லாத இருக்கிறதுக்கு ஏலக்காய் பொடி. இதுதான் அந்த நாள் எல்லாருக்கும் ஜூஸ். நம்ம தான் இப்போ விதவிதமாக ஜூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த பானகத்தை கலந்து நல்ல ஒரு உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பித்தளை டம்ளரில் விட்டு மேலே ஒரு துளசி வச்சு பெருமாள்கிட்ட வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லோரும் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு இது பானகம். இது பெருமாளோட அவதாரத்தில் எல்லோரும் ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தை பற்றியும் தான் ரொம்ப இதுவாக நினச்சிருப்பா. நிருசிம்மாவதாரம் ரொம்ப விசேஷமானதும். நரசிம்மர் பிரசாதம் பானகம். தேங்க்யூம்மா. ஸோ நரசிம்மர் பற்றி அம்மா ரொம்ப அழகாக நமக்கு நிறைய கதைகள் சொன்னாங்க. இப்போயும் சொல்லும் போதெல்லாம் கேட்கும் போது அம்மா கிட்டேருந்து ஒரு விஷயம், அது நான் இப்போ ரீசெண்டாக கோவில்களுக்கெல்லாம் போகும்போது எனக்கு நிறைய இடங்கள்ல ஞாபகம் வருது. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட கதை அந்தளவுக்கு யதார்த்தமாக சொல்கிறீங்கம்மா. அதுதான், ஏன்னா புரியாத பாஷையில் புரியாமல் நாங்கள் அதை கேட்க கூட தயாராக இருக்க மாட்டோம். ஸோ அது நீங்கள் ரொம்ப அழகாக எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறீங்க. அண்ட் பிரசாதம் பானகம் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதான் பானகம் தானே அப்படின்னு சொல்லவே முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி இதுதான் நமக்கு அப்பத்துலேருந்து இருக்கிற ஒரு விஷயம். ரொம்ப நல்லா இருக்குமா. நிருசிம்மருக்கான பிரசாதம் பானகம். ஒரு பவுலில் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் நாட்டு சர்க்கரைனா 2 கப் 2.5 கப் தண்ணி விட்டுக்கோங்க. அதோடு கூட எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. சுக்குப்பொடி போடுங்க, ஏலக்காய் பொடி போடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பித்தளை டம்ளரில் எடுத்து அதில் துளசி போட்டு பெருமாள்கிட்ட வச்சு எல்லாம் நைவேத்தியம் நரசிம்மருக்கானது தயார்.
அண்ட் இதுக்கு கூட 2 கப் அளவு தண்ணி விட்டு பண்ணுற ஒரு மெஷர்மெண்ட். ஏன்னா எல்லாரும் அப்படியே கையில் வர்றது அப்படி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் உங்களுடைய கதை அல்டிமேட். தேங்க்யூம்மா. ஓகே விவர்ஸ், இன்றைக்கி நமக்காக அம்மா வந்துட்டு நரசிம்மர் பற்றின கதையும் பிரசாதமும் சொல்லி கொடுத்தாங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2 திருத்தலமும் திருவருளும். நன்றி, வணக்கம். ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி. இன்றைய நிகழ்ச்சியில் எதில் பானகம் படைக்க வேண்டும் என திருமதி யோகாம்பாள் சுந்தர் கூறினார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை 15 நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் 10 நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது.